பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பதவியில் இருந்து விலகிய மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். இதற்கான இணைப்பு நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களை அமைச்சர் ஆனந்த், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகளான செந்தில்குமார் மற்றும் மோரிஸ் ஆகியோர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்வு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்களின் இனப்பெருக்கத்தை பாதுகாக்கும் நோக்கில் 61 நாட்கள் தடைக்காலம் அமுலில் இருந்து வந்தது. இதனால் புதுச்சேரியை சேர்ந்த 120 விசைப்படகு மீனவர்கள் கடந்த 61 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருந்தனர். தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகளை சீரமைத்து மீன்பிடி வலைகளை பழுது பார்த்து கடலுக்கு செல்ல தீவிரமாக தயாராகினர். இந்த நிலையில் தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான படகுகள் கடலுக்கு புறப்பட்டு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி படகுகளுக்கு பூஜை செய்து மீனவர்களை வழி அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதிய அமைச்சர்கள் 3 பேர் வரும் 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளனர். தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் சட்டமன்றம் கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மீனவ சமுதாயத்திற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவது தொடர்பாக பேசி முடிவு செய்யப்படும் என்றும் நிரந்தர சபாநாயகர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டார். ஓட்டு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஆமா அத புடி அவுத்துடுப்பா. தமிழ்நாட்டுல சட்டசபை நாளைக்கு பாண்டிச்சேரியில் இப்போ மந்திரி வந்து பதவி எடுத்துக்கிறாங்க. பதவி எடுத்த பிறகு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம சட்டசபை கூட்டலாம். எப்போ கூட்டணுமோ அப்போ கூட்டணும். மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீனவர்கள் அதாவது எப்பொழுதுமே இந்த அரசானது நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுத்து நியமனங்கள்லாம் போடப்படும். நன்றி. நிரந்தர சபாநாயகர் எப்போ சார்? புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் 26 வயதான இர்ஃபான். இவர் கோட்டக்குப்பம் காவல் நிலையம் அருகே மருந்து கடையுடன் கூடிய கிளினிக் நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல் மருந்து கடையை மூடி சென்றுள்ளார். இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டுகள் உடைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இர்ஃபான் கடையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் உள்ளே வைத்திருந்த 57,000 ரூபாய் பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் கடையின் உள்ளே இருந்த டிவியையும் உடைத்து சேதப்படுத்தி இருந்தனர். இதுகுறித்து இர்ஃபான் கோட்டக்குப்பம் காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்தும் கைரேகை பதிவுகளை வைத்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளில் 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து பூட்டை உடைத்து உள்ளே செல்வதும் தொடர்ந்து பொருட்களை திருடி செல்வதும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவுப்படி பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போர்வையில் வியாபாரிகளை மிகவும் அவமானகரமாகவும் திருடர்களைப் போல் மோசமாக நடத்துவதாகவும் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் கொடூரமான முறையில் நடந்து கொள்வது அரசுக்கு சரியல்ல. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அமைச்சர்கள் இன்றும் முழுமையாக பதவியேற்காத சூழ்நிலையில் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறேன் என்ற போர்வையில் பேனர்களை உடைப்பது, கடைகளை உடைப்பது என்று மிகவும் மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
வியாபாரிகளின் ஆதரவோடுதான் இந்த ஆட்சி அமைந்துள்ளது. இந்த வியாபாரிகள் கொடுக்கும் வரியால் தான் இந்த அரசாங்கம் நடக்கிறது. அதிகாரிகள் இப்படி கடுமையாக நடப்பது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏதோ திட்டமிட்டு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக தெரிகிறது. வியாபாரிகளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அதிகாரிகள் உண்மையை சொல்லி இதற்கான விளக்கத்தை பெற்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்கான அரசாங்கமும் வியாபாரிகளுக்கான அரசாங்கமும் தான் இந்த அரசாங்கம் என்று அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் முருகசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் லாரி வாடகையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க மாநில தலைவர் முருகசாமி, புதுச்சேரியில் அதிகரித்துள்ள டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக வரும் 15ஆம் தேதி முதல் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என்றும், மேலும் புதுச்சேரியையொட்டியுள்ள முரட்டாண்டி டோல்கேட், சேலியமேடு டோல்கேட், கெங்கராம்பாளையம் டோல்கேட் ஆகிய 3 டோல்கேட்டையும் அகற்ற வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளார்.